ஏய். ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? எதுக்கு எடுக்கணும்? என்ன பேசணும்? யாருக்கிட்டையும் சொல்றதுக்கு எனக்கு எந்த விஷயமும் கிடையாது. போட்டேன்னா தெரியும். பைத்தியக்காரி மாதிரி நான் அத்தனை ஃபோன் பண்ணேன். ஏய், யாரு? நீ என்ன சொன்ன? பிரபா தூங்கிட்டா, நான் வண்டியில போயிட்டு இருக்கேன்னு. அத்தனையும் பொய். நீ இங்க வந்த? நாங்க இங்க இருக்கோம்னு உனக்கு யார் சொன்னா? யாரோ சொன்னாங்க. நீ குடிப்பிய பிரபா? இந்த செட்டப்லாம் பார்த்தா நாங்க என்ன குளிக்க வந்தவங்க மாதிரியா இருக்கு? இது என்ன ஷாம்பு, அது சோப்பா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? டெல் மீ. கொஞ்சம் இங்கிருந்து போறியா? போடா. போதையில் இருக்கிறதால போக கொஞ்சம் லேட் ஆகும். சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். ஏய் மாப்ள, நல்லா இருடா, ஜாலியா இரு. பிரபா, என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகல. நீ முதல்ல எங்கேயாவது கிளம்பு போ. முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். படுத்தாதரி, கிளம்பு. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ என்ன அடிச்சிருக்க, எனக்கு கோவம் வருது. பேசாம கிளம்பிடு. எனக்கும் தான் நீ குடிச்சிருக்கிறத பார்த்து கோவம் வருது. நான் என்ன பண்ணட்டும்? குடிச்சிருக்கே இல்ல, குடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் குடிப்பேன். ஏங்க என்ன பாடல் ஏது நடந்தது? பிரபா, ஏய், என்ன ஆச்சு உனக்கு? இப்படி உன்னை டல்லா பார்த்ததே இல்ல. என்னடா ஆச்சு உனக்கு? எல்லாம் போச்சு. எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல சக்தி. 6-7 மாசம் முன்னாடி வரைக்கும் எல்லாம் நல்லதா இருந்துச்சு சக்தி. என்னை விட சந்தோஷமானவங்க யாரும் இல்லைங்கிற அளவுக்கு நான் சந்தோஷமா இருந்தேன். திடீர்னு எல்லாமே மாறி போச்சு. எதுவுமே என்னோடது இல்லைன்னு ஆகி போச்சு. அந்த கார்த்திக் பையன் என்னைக்கு இந்த ஊருக்கு வந்தானோ அன்னைக்கு என் சந்தோஷம் போயிடுச்சு. எனக்குன்னு மட்டுமே இருந்த என் அப்பா இன்னைக்கு எனக்கு மட்டும் இல்ல, அவனுக்கும் அப்பாவான். எங்க அப்பா என்னை விட்டு போயிடுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி. அப்பாவும் நானும் பெருசா உட்கார்ந்து அன்பாலாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆனா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் இல்லைன்னா, ஒரு முட்டை எங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னா நான் என்ன ஆவேன்னு கூட தெரியல. மாமா எப்படி உன்னை விட்டுட்டு போவார்னு நினைக்கிறேன்? அவருக்கு என்ன விட கார்த்திகை தானே பிடிக்கும்.